வணக்கம் வியூவர்ஸ், ஜோரக்ஸி விலாக்ஸின் அடுத்த வீடியோ. நம்ம இப்போ ஆலப்புழையில் இருக்கிறோம். நம்ம போன வீடியோவில் நம்ம சார்பா ஃபால்ஸை பார்த்துட்டு நடுநடுங்க அந்த இருட்டில் யானைக்காட்டுக்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக செக் போஸ்ட்டில் அந்த வீடியோவை முடிச்சிருப்போம். அங்கே நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த வீடியோவில் ஆலப்புழையில் பேக் வாட்டரில் குறைஞ்ச செலவில் போட்டிங் பண்ண போகிறோம். ஒரு 2-3 மணி நேரம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். இங்கே பேன் பார்க்கிங் இருக்குது. 70 ரூபா ஒரு காருக்கு. சூப்பராக நிப்பாட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போது காரை பார்க் பண்ணிவிட்டு ஆலப்புழை ஜங்ஷன், அதாவது மெயினில் ஜெட்டி பக்கத்தில், அதாவது ஜெட்டினா போட் ஜெட்டி, அங்கே காரை நிப்பாட்டிட்டு டிரான்ஸ்போர்ட் போட்டில் ஏறி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம சும்மா ஜாலியாக ஒரு கிராமமாக சுற்றிட்டு அப்படியே ரிட்டன் இங்கே இருக்கலான்னு இருக்கோம். வாங்க எங்கள் கூட நீங்களும் அப்படியே பயணிங்க. ஆலப்புழை பஸ் ஸ்டாண்டு மெயின் பஸ் ஸ்டாண்டு தான். அலங்காரம்லாம் வச்சுருக்காங்க. சிவப்பு கலர் மஞ்சள் கலர் பஸ் பார்த்தீங்களா, இதுதான் யானை பஸ்ன்னு சொல்லுவாங்க. பரபரன்னு போவாங்க. அந்த ஒயிட் கலர் சூப்பர் ஃபாஸ்ட்டு செம்ம பஸ்ஸு. உள்ளியோட தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஹவுஸ் போட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்ஃபரன்ஸ் மாதிரி ஹால்ஸ் மாதிரி இருக்கும். கீழே ஒரு 3 ரூமு 4 ரூம் இருக்கும். நிறைய போட்டுகள் லைனாக நிற்கிது பாருங்கள். எல்லாம் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். டீலக்ஸு, கிளாசிக்கு, ஏசி, ஃபுல் ஏசி இருக்கும், நான் ஏசி கூட இருக்குது. நம்ம காசுக்கு தகுந்தாப்புல அந்த போட்லாம் நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் கூட தோற்றுரும், அப்படி இருக்கும். ரூம் உள்ள டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக போட்டு வச்சுருப்பாங்க. அட்டாச்சு பாத்ரூமோட சூப்பராக இருக்கும். ஒரு நாள் நைட் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்கு, போய் பாருங்கள். லைனாக நிற்கிது பாருங்கள் போட் எல்லாமே. இது நம்ம ரோடு வழியாக எல்லா போட்டையும் நம்ம லைனாக கரையோரமாக பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம இப்போ டைம் இல்லை, அதனால் இன்னொரு நாளைக்கு நான் அது மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ நான் போடுறேன். எங்கே போட்டிருக்காங்க பாலம்? நேரம் போய் வேம்பநாடு காயல். சொங்குவாரா போட் செட்டி. மழையோ மழையா அடைச்சு பூட்டிட்டாங்கடா.
இந்த மாதிரி டூர் போயிருக்க மாட்டேன்டா. காலையில் நான் வெயில் அடிக்கணும்னு நினைச்சேன், கடைசியில் பார்த்தா இந்த மழை ஊற்றுது. அபி தலையில் கை வச்சுட்டான். மழை வந்தனால எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுட்டாங்க. இப்போ பாருங்க வியூவை, ஏதோ கேப்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக. சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சு செம்மையாக ஹவுஸ் போட்லாம் போயிட்டுருக்கு. நாங்கள் போகிறது டிரான்ஸ்போர்ட் போட்டு ஒரு ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட், 1/2 மணி நேரம் சுற்றுவாங்க ஜாலியாக. திருப்பி இன்னொரு ரிட்டர்ன் வர போட்டில் ஏறி ரிட்டர்ன் வந்துட வேண்டியதுதான். ஸோ பட்ஜெட்டில் போகணுன்னா, பட்ஜெட்டுன்னு இல்லை, செலவே பண்ணாமல் போகணுன்னா எங்களை மாதிரி ஆலப்புழா போட் ஜெட்டியில் வந்து இது மாதிரி ஏதாவது டிரான்ஸ்போர்ட் போட்டை ஏறி எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தீங்கன்னா ஒரு 2 hours போட்டில் சுற்றலாம் ஜாலியாக. என்னடா கடல் மாதிரி இருக்குது. இது ஒரு ஏரி. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். வேமநாடு காயலி தான். இங்கே பாரு ஜத்து, தண்ணி ஹைட்டாக இருக்கும், நிலம் வந்து கம்மியாக இருக்கும். நல்லா தெரியும் பாருங்க, நிலம் வந்து கம்மியாக இருக்கும் ஹைட்டு, தண்ணி வந்து ஹைட்டாக இருக்கும் மேலே. இதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷல். பாருங்க வீடெல்லாம் பாருங்கள் உள்ளே இருக்கு. இவங்க வீட்டோட நிலம் தான் பின்னாடி இருக்குது. அவங்க வந்து நெல் கிருஷி பண்ணுவாங்க, நெல் அறுவடை பண்ணுவாங்க. அவங்களோட இடம். ஒரு வீட்டுக்கு 2 போட் வச்சுருப்பாங்க. ஒன்று துடுப்பு போட்டு, ஒன்று மோட்டர் போட்டு. அது மாதிரி அவங்களே சில நேரம் ஆபத்துக்குன்னா, அர்ஜென்ட்டுக்குன்னா அவங்க போட்டை எடுத்துகிட்டு போவாங்க. இது மாதிரி டிரான்ஸ்போர்ட் போட்டும் வரும். அவங்களுக்கு டைம் தெரியும், வெளியே எங்கேயா போகணுன்னா ஜாமான் வாங்குறதுக்கு. துடுப்பு போட்டு சூப்பராக ஜாலியாக போகிறாரு. இப்போ தான் அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த போட் வந்து காவாலம் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வருமா? நாங்கள் வந்து தட்டாச்சேரியில் இறங்கிடுவோம், அங்கே ஹோட்டல்லாம் இருக்குது, சாப்பிட்டுட்டு நில்லுங்க இதில் ஏறிடலாம், 4:30 மணிக்கு ரிட்டர்ன் வருமா? அப்படி இல்லைன்னா பக்கத்தில் புழுங்குன்னு ஒரு இடம் சர்ச் இருக்குதான், அந்த சர்ச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து பஸ்ஸு போகுமா. இப்போ போட் சவாரின்னா 1.25 மணி நேரம், 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆயிடுது. பஸ்ஸாக இருந்தால் 1/2 மணி நேரத்தில் நேராக கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ருவாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்தாப்லேயே போட் ஜெட்டி. ஸோ நமக்கு அதுதான் ஈஸி ரிட்டர்ன் போகிறதுக்கு. அதனால் நம்ம வந்து போகிறப்ப பஸ்ஸில் போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஸ்டேரிங் டிரைவர், கீழே வந்து இன்ஜின் டிரைவர், 2 அசிஸ்டண்ட், ஒரு கண்டக்டர். ஒரு போட்டு ஓடிக்கிறதுக்கு 5 பேர் வேணும். சூப்பர்ல. ஆலப்புழா கிருஷ்ணாபுரமா, சோமன் ஜெட்டி. டிரைவர் மட்டும் ஜாலியாக மேலே உட்காந்துட்டு போகிறாரு.
ஓகே, நம்ம இங்கே வந்து இப்போ தட்டாச்சேரியோட போட் ஜெட்டில் இறங்கியாச்சு. இப்போ அங்கே பாரு ஜங்கார் மாதிரி 3-4 போட்டு ஒன்றா கட்டிட்டு அப்படியே அங்கே போய் இறக்கி விட்ருவாங்க. அங்கிட்ட அக்கறைக்கு இக்கரைக்கும். அது இப்போ போகும் பார்க்கலாம். இப்போ தான் வந்து இறங்கியிருக்காங்க. சரி, எதுக்காக இங்கே இறங்குனீங்க? இது கோழி முட்டை, இது வாத்து முட்டை. ஜங்கார் கிளம்ப போகுதாப்பா? 3 போட்டை சேர்த்து கட்டி வச்சு இது மாதிரி மேடை மாதிரி அமைச்சு வண்டியெலாம் ஏற்றி அக்கறைக்கு கொண்டு போய் இறக்கிறதுக்காக. சூப்பரில். கூடிய சீக்கிரம் இங்கே ஒரு பாலம் வந்துடும். இருந்தாலும் இப்போதைக்கு ஏய், ഞങ്ങൾ ബോട്ടിലല്ലേ വന്നേ. ഇപ്പോൾ பார்த்தீங்களா, இங்கே உள்ளவங்களுக்கு இதுதான் இந்த ரோடு வந்து இதோட க்ளோஸு. இந்த ரோட்லேருந்து அக்கறைக்கு போகணுன்னாக்கா அங்கிட்டு ரோடு இருக்குது. க்ராஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு செட்டப்பு. ஒரு 3 போட்டை ஒன்றா சேர்த்து 2 வீலரு எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. ஆட்டோலாம் ஆளுங்க போகிறதுக்கு படகு இருக்குது. ஒரு ஹோட்டல் ഉള്ളത് കഴിക്കാൻ നമുക്ക് അല്ലേ? மீன் குழம்பு, இது ஒரு பச்சடி, இது ஒரு கடலை, இது ஒரு ஊறுகாய், இது பீஃப் கறி, வறுத்த மீன். அப்படியே ஒரு 2-3 வாட்டி போயிட்டு வந்துச்சு. திடீர்னு ஒரு மழை. சூப்பராக நாங்கள் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். பஸ்ஸுக்காக வெயிட்டிங். வந்தோடனே ஏறி அடுப்பில் போக வேண்டியதான். ஓகே, எத்தனை ரூபா இது? 150. அந்த போட்டு போயிட்டு 2-3 வாட்டி திரும்ப வந்துச்சா. இப்போ இங்கே வரதை எப்படி இறங்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. கேட்டு ஒன்றா பைசா கொடுக்கணும். கடைசியில் நம்ம பஸ்லையும் ஏறியாச்சு. எங்கேப்பா போகிறோம் தெரியல. தும்போலியா? எங்கே போகிறோம்? எங்கே நம்ம போகிறோம்? முல்லைக்கல். அடா இப்போ தான் பஸ்ஸு கிளம்பிச்சு. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாப்பா? டவுன் பஸ்ஸா நீ? ஐயோ, அப்பல டவுன் பஸ்ஸா? இப்போ தான் பஸ்ஸு கிளம்பிச்சு. அடுத்த ஸ்டாப்டா? இன்னும் எத்தனை ஸ்டாப்பில் நிப்பாட்டுன்னு தெரியல. எல்லா
கொட்டுப்பொடி. எங்க? ஆமா, அந்த நாயா நாயடா. கரெக்டா பள்ளியானா அது? என்ன வியூவர்ஸ், குறைஞ்ச செலவில் நம்ம ஆலப்புழையில் பேக் வாட்டரில் ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் சுற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.